அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தார். நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைத்து இந்த தமிழ்நாட்டில் 2026 ஆட்சியை பிடித்தால் அவர் நமக்கு செய்து தருவேன் அப்படின்னு சொல்லி சில திட்டங்களை சொல்லியிருக்கிறார். அதுல ஒண்ணு குலவிளக்கு திட்டம். இந்த 2026 வரைக்கும் ஸ்டாலினோட ஆட்சி, திமுக ஆட்சி இருந்தது. அதுல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மகளிர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா அதுல பாதி பேருக்கு வரம்பு முறைகள் அவங்க வச்சு ஒரு பாதி மகளிருக்கு உதவித்தொகை கொடுத்தாங்க, மகளிர் உதவித்தொகை கொடுத்தாங்க. ஆனா எடப்பாடியார் வாக்களித்து இருக்கிறது என்ன அப்படின்னா குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்திருக்கிற 2000 ரூபாய், குடும்ப தலைவியா இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, வீடு இல்லாதவர்களுக்கு, அதாவது கிராமப்புறத்துல வீடே இல்லாத மக்களுக்கு கண்டறியப்பட்டு அவங்களுக்கு வீடு, அதாவது ஒரு லேண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் ஒரு 2வது வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அது போல 3வதாக பெண்கள், அதாவது பெண்கள் நாட்டோடைய ரொம்ப முக்கியமான ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பெண்கள் வெளியே போயிட்டு ஃப்ரீயா வெளியே போயிட்டு வர்றதுக்காக அவங்களுக்காக எடப்பாடியார் அவர்கள் 25,000 ரூபாய் மானியம், அதாவது 25,000 ருபீஸ் ஒரு பெண்மணிக்கு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு மானியமா கவர்மெண்ட்ல இருந்து 25,000 ரூபாய் உங்களுக்கு தந்துருவாங்க. நீங்க ஒரு ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். ஒரு ஸ்கூட்டர் 50,000 ரூபாயோ இல்ல ஒரு 65,000 ரூபாயோ 70,000 ரூபாயோ இருந்தது அப்படின்னா நீங்க கவர்மெண்ட்ல இருந்து மானியமா 25,000 ரூபாய் நீங்க வாங்கி நீங்க எந்த ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு மீதி பணத்தை நீங்க தவணை முறையிலேயே எப்படியாவது ஈஸியா செலுத்தி நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். 3வது. 4வது கட்டணமில்லா பேருந்து. அதாவது ஸ்டாலினோட ஆட்சி காலத்துல பெண்களுக்கு மட்டும் கட்டணமில்லா பேருந்து வைத்திருந்தாங்க, பேருந்து வசதி கொடுத்திருந்தாங்க. இங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே கட்டணமில்லா பேருந்துல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எடப்பாடியார் 2026 ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இரட்டை இலைக்கு வாக்களிங்க. இது நீங்க பாக்குற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது குறித்த தெளிவில்லாதவங்களுக்கு, இதை குறித்து இன்னும் அறிவு கிடைக்காதவர்களுக்காக இதை பகிர்ந்து கொள்ளுங்க. இது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும். 2026 எம்எல்ஏ தேர்தல் 23ஆம் தேதி வாக்களிக்க போறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை சின்னத்துல எடப்பாடியார் ஆட்சி அமைக்க வாக்களிங்க. நன்றி.